நான் வந்து ஒரு 30 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 15 வருடங்களாக விதை உற்பத்தி செய்து கொண்டு இருக்கிறேன். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கான்டாக்டில் இருக்கிறேன். புதிய பயிர் ரகங்களை வந்துச்சுன்னா அவங்க எங்கள் வயலில் வந்து டெமோ மாதிரி கொடுப்பாங்க. அதை நான் நல்லபடியாக விவசாயம் பண்ணி அவங்களுக்கு விதையாக திருப்பி கொடுப்பேன். அவங்களுக்கு கேட்கும்போது இந்த வருடம் TRY 4 அதாவது திருச்சி 4 ADT 54 அப்படிங்கிற 2 ரகம் கொடுத்துருக்காங்க. பயிர் பண்ணியிருக்கேன். மற்ற ரகத்துக்கு என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணியிருக்கேன். ADT 54க்கும் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கிராப் ஸ்டாண்டிங் நல்லா இருக்குது. இதை இல்லாமல் போன வருடம் வந்து வம்ப நாருங்கிற உளுந்து சிறுகமணி KVKக்கு நான் உற்பத்தி பண்ணி கொடுத்தேன். விதை எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. மார்க்கெட்டில் வந்து 65 ரூபா போகும்போது அவங்க ஒரு நல்ல லாபகரமாக 100 ரூபா கொடுத்து எடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு நல்ல லாபகரமாக இருந்தது. இதை இல்லாமல் இந்த வருஷம் திருச்சி 3 வல்லுநர் விதை அதாவது பிரீடர் சீடு அதை வந்து நான் ஒரு 9 ஏக்கரில் சீட் ப்ரொடக்ஷன் விதை உற்பத்திக்காக என்னுடைய வயலில் போட்டிருக்கேன். அதை வந்து பசுமை விதைகள் அப்படிங்கிறவங்க அதை பதிவு பண்ணி அவங்க வந்து சீட் ப்ரொடியூசராகவும் நான் வந்து குரோயராகவும் இருக்கிறேன். இப்போ தான் 1-2 கதிர் வந்துகிட்டு இருக்குது. இந்த வல்லுநர் விதை அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அது வந்து விதை உற்பத்திக்கு மட்டும்தான். இந்த ரகம் அதாவது விதை வந்து எந்த ஒரு பயிருக்கும் வந்து விதை தான் முதல், விதையே விளைவுக்கு முதல்னு சொல்கிறாங்க. அந்த விதையை எவ்வாறு தேர்வு செய்வது அப்படின்னு நம்ம தமிழ்நாடு அரசாங்கமானது விதை சான்றளிப்பு சட்டம் அப்படிங்கிறத ஒன்று நிறுவி விதையை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 5 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வல்லுநர் விதை பிரீடர் சீட், ரெண்டாவது வந்து ஆதார நிலை 1 ஆதார நிலை 2 ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2, மூணாவது சர்டிஃபிகேஷன் 1 சர்டிஃபிகேஷன் 2. இதுலேயும் விதை சில சமயம் பற்றாக்குறை இருந்தால் TFLன்னு கொடுக்குறாங்க. ஆனால் TFLக்கு வந்து சர்டிஃபிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது. அது வந்து லேப் டெஸ்ட்டில் கொடுத்து ஜெர்மினேஷன் இதை வச்சு தான் கொடுப்பாங்க. அந்த வகையில் நான் இந்த வருஷம் 9 ஏக்கர் வந்து திருச்சி 3ங்கிற ரகம் பயிர் பண்ணியிருக்கேன். அந்த வல்லுநர் விதை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் திருச்சி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரியிலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. பயிர் நல்லாயிருக்கு. அதை ஆர்வஸ் பண்ணி சீடை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து சில விதிமுறைகள்லாம் இருக்குது. என்னுடைய விதையை வந்து அவங்க சீட் ப்ரொடியூசர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அந்த சீட் சர்டிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க வந்து சோய் ரிப்போர்ட் அந்த ஃபீல்டோட மயப்பெல்லாம் போட்டு அவங்க வந்து பணம் கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து வயல்மட்ட ஆய்வு ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன்